ஹலோ ஹாய் தீஜோ ஃபேமிலிஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கு பிறந்தநாள் திருமணநாளை கொண்டாடும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் குடும்பத்தின் சார்பாக வாழ்த்துக்கள். என்னோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். குக்கிங் வீடியோஸ் நிறைய அப்லோட் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெஜிடேரியனில் நிறைய வெரைட்டியான குழம்பு இருந்தாலும் இந்த பருப்புருண்டை குழம்புனா அதுக்கு ஒரு தனி டீமே இருக்கும். அது பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. பருப்புருண்டை குழம்புக்கு வந்து ஒருத்தவங்களுக்கும் ஒரு கைப்பக்குவம் இருக்கும். இது வந்து என்னோட ஸ்டைலில் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். உருண்டையெல்லாம் வேக வைக்காமல் அப்படியே போட்டு எப்படி பண்ணலாங்கிறத சொல்கிறேன், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் சொல்கிற அளவுலே கரெக்டாக வந்து எடுத்துக்கோங்க. நான் வந்து இந்த 1 டம்ளர் அளவுக்கு தான் வந்து எடுத்திருக்கேன். அதில் வந்து 1 டம்ளர் வந்து கடலைப்பருப்பு வந்து எடுத்துக்கோங்க. அதுக்கு 1/2 டம்ளர் வந்து துவரம்பருப்பு வந்து எடுத்துக்கோங்க. 3 ஸ்பூன் வந்து பச்சரிசி. இது எல்லாத்தையுமே வந்து ஒரே பவுலில் சேர்த்து இது 2-3 தடவை நல்லா கழுவி தேவையான அளவு தண்ணி ஊற்றி 1 ஹவர் வந்து ஊற போட்டுருங்க. இது கழுவுற தண்ணியை வந்து வேஸ்ட்டாக கீழே ஊற்றாமல் செடிகளுக்கு ஊற்றுங்க, செடிகளுக்கு ரொம்ப நல்லது. லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து அதை வந்து தண்ணியில் வந்து ஊற போட்டுருங்க. நம்ம ஊற வச்சுருக்கிற பருப்பில் வந்து தண்ணியில் நல்லா இருத்துட்டு மிக்ஸி ஜாரில் போட்டுருங்க. அதோட காஞ்ச மிளகாய், சோம்பு 1 ஸ்பூனு, பெருங்காயத்தூள், அப்புறம் கருவேப்பிலை வந்து இப்போயே போட்டு அரைச்சிக்கிட்டோம்னா நல்லா வாசமாக இருக்கும். கல் உப்பு சேர்க்கறதுனால நான் உப்பு வந்து அரைக்கிறப்பே சேர்த்துக்கிட்டேன். தண்ணி எதுவுமே ஊற்றாமல் இது மாதிரி நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதை ஒரு பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதோட வந்து ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து சின்ன சின்னதாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஜீரகம் 1 ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி உருட்டி ஒரு பிளேட்டில் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம வந்து தண்ணி விட்டு அரைச்சாதான் வந்து குழம்புல போட்டோன்னா கரைஞ்சிரும். தண்ணி விடாமல் நல்லா கொரகொரப்பாக அரைச்சிட்டிங்கன்னா குழம்புல போடும்போது கரையாது. இது மாதிரி நல்லா உருட்டியை வச்சுக்கோங்க. அடுப்பில் பாத்திரம் வச்சு ஒரு 3 ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் வந்து ஊற்றிக்கிட்டேன். வீட்டிலே தயார் பண்ண வெங்காய வடகம் அதையும் வந்து கொஞ்சோன்னு போட்டாச்சு. ஒரு 4 பூண்டை வந்து தட்டி சேர்த்துக்கிட்டு, ஒரு 10 சின்ன வெங்காயத்தை அதையும் தட்டி சேர்த்துக்கிட்டு, இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு 2 தக்காளி அதையும் சேர்த்து இப்போ வந்து நல்லா மசிகிற மாதிரி நல்லா வந்து வதக்கி விடணும். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், குழம்புத்தூள் வந்து ஒரு 2 ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிட்டேன். உங்கள்கிட்ட குழம்புத்தூள் வந்து இல்லைன்னா ஒரு 3 ஸ்பூன் வந்து மல்லித்தூள், 2 ஸ்பூன் வந்து மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கோங்க. தேவைக்கேற்ப உப்பு போட்டு மசாலா வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணியும் வந்து ஊற்றிடணும். இது ஒரு கொதி வந்த உடனே தேங்காய், ஜீரகத்தை போட்டு நல்லா மையாக அரைச்சி அதையும் சேர்த்துக்கோங்க. நம்ம அரைச்ச அந்த பருப்பை வந்து ஒரு அரை உருண்டைக்கு அளவுக்கு வந்து அதை தண்ணியில் லைட்டாக கலந்து இந்த குழம்புல வந்து ஊற்றிக்கோங்க. அப்போ தான் குழம்பு கொஞ்சம் நல்லா கட்டியாக எடுத்து கொடுக்கும். நல்லா கொதிச்சு மலமலன்னு கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்த உடனே ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம உருட்டி வச்சுருக்க எல்லா உருண்டையும் ஒன்றா போட்டுருங்க. மூடி வச்சுருங்க. எந்த ஒரு டிஸ்டர்புமே பண்ணாதீங்க. ஸ்டவ்வை வந்து கூட்டியும் வைக்காதீங்க, அப்படியே விட்டுருங்க. ஒரு 2 நிமிஷம் கழித்து எடுத்து பாருங்கள், உருண்டை நல்லா வெந்து சூப்பராக வந்து ரெடியாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் கரண்டியை வச்சுக்கிறதுனாலும் உருண்டை வந்து உடையாது. இது நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்த உடனே கொத்தமல்லி கருவேப்பிலை தூவி ஆஃப் பண்ணிடுங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம உருண்டையை வந்து வேக வைக்காமல் இப்படி போடுறதுனால உருண்டை வந்து நல்லா சாஃப்டாக பஞ்சு போல் இருக்கும். கண்டிப்பாக இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்குல்ல. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் விலாகில் சூப்பரான ரெசிபியோட வரேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.